வணக்கம் மக்களே! தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி, பொங்கல் பரிசு தொகையை வந்து குடுத்துட்ருக்காங்க. ஸோ, இதுக்கான டோக்கனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ, இதுக்கு என்ன தேவை அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருவோம். யார் யாருக்கு கிடைக்கும், கிடைக்காது அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்பதான் உங்களுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போணும் அப்படின்றது கண்டிப்பா தெரியும். ஸோ, இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், கிடைக்காதுன்றதும் தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ, பொங்கல் பரிசு தொகுப்பு தொ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 9ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, இதுக்கான டோக்கன் விநியோகத்துக்கான டேட்டு. ஸோ, அனைத்து குடும்ப அரிசி வாங்குறீங்களா? ஸோ, அவங்களுக்கு எல்லாருக்குமே அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் என தமிழக அரசு வந்து தெரிவித்திருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதன் மூலம் அரசுக்கு கிட்டத்தட்ட 249.76 கோடி வந்து செலவு ஏற்படும். 2025 பொங்கல் பண்டிகையொட்டி அடுத்த குடும்ப அரிசி அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் என்று கொடுத்துருக்காங்க. ஸோ, அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ முழு கரும்பு வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 2.20 கோடி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலங்கை தமிழக மறுவாழ்வு முகாமில் வசிக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயன்பெறுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ, அவங்களுக்கும் இந்த பரிசு தொகை கண்டிப்பாக இருக்குது. பொங்கல் பரிசு தொகை இலவச வேட்டி சட்டை சேலைகள் வழங்கப்படும் என இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ, இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற்றுக்கொள்ளும் வரும் ஜனவரி 9ஆம் தேதி முதல் டோக்கன் விநியோகம் தொடங்கும் என வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் அறிவிச்சிருக்கு. அதன்படி நாளில் முற்பகல் வந்து பார்த்திங்கன்னா 100 பேருக்கும், பிற்பகல் வந்து பார்த்திங்கன்னா 100 பேருக்கும் டோக்கன்கள் வழங்கப்படும் அறிவிக்கப்படுகிறது. ஸோ, இதே போல் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் முதல் முற்பகல் 200 பேருக்கும், பிற்பகல் 200 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் வழங்கப்படணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பொங்கல் பண்டிகை முன்பு பரிசு தொகை வழங்கிடும் வகையில் டோக்கன்களின் தேதியை வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட அறிவுறுத்தப்பட்டது. மேலும் கூட்டுறவு நெரிசல் அதிகம் ஏற்படுன்றதுனால போலீஸார் பாதுகாப்பு வந்து போடுவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில மாவட்டங்களில் பொறுத்தளவுக்கு ரேஷன் கடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். சில இடத்துங்கள்ல ஆல்மோஸ்ட் ரேஷன் கடையில் தான் கிடைக்கும். அதுக்கான டேட்டு, டைமிங் சொல்லுறாங்க. அந்த டேட்டிங் டைமிங்கில தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோக்கன் ஆனது கிடைக்கும். ஸோ, இதுக்கு பணம் எவ்வளோ போடுவாங்க அப்படின்றது எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஸோ, ஆல்ரெடி வந்து போன வருடமே ரூ. 1000 தான் போட்டாங்க. இந்த வருடம் கூடுதலா வருமா அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டு தான். ஸோ, இருந்தாலும் நெக்ஸ்ட் இயருக்கு எலெக்ஷனில் இருக்கிறதுனால ஒரு 2500 வரையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.